நம்ம தமிழ்நாட்டில் பானிபூரி விற்கிற ஒருத்தரோட அக்கௌண்ட்ல வந்து ஃபோன்பேல மட்டுமே 40 லட்ச ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு. அவருக்கு இப்போ ஜிஎஸ்டி நோட்டீஸும் ரிசீவ் ஆயிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். ஆமாங்க, அவரோட ஃபோன்பேல மட்டுமே வந்து 40 லட்ச ரூபாய் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ அவருக்கு வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸும் வந்து கொடுத்திருக்காங்க. இது வெறும் ஜிஎஸ்டி நோட்டீஸ் மட்டும் தான், இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கிடையாது. செக்ஷன் 22 ஆஃப் தி டிஎன்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017, அதாவது அண்டர் ப்ரொவிஷன்ஸ் லீட் டவுன் பை ஜிஎஸ்டி ஆக்ட், எனி பிசினஸ் வித் அக்ரிகேட் டர்ன்ஓவர் ஆஃப் ஓவர் 20 lakhs should register themselves in GST. அதாவது நம்ம பிசினஸ் வந்து எப்போ 20 லட்சத்துக்கு மேல வந்து டர்ன் ஓவர் பண்ணதோ அப்ப நம்ம கம்பல்சரி ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சோ அதுக்காக தான் அவருக்கு வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இவருக்கு இந்த 40 lakhs வந்து 1 monthல வந்தது கிடையாது, 1 yearல வந்தது. சோ இப்போ இவர் வந்து போன்பேல மட்டுமே வந்து 40 lakhs வந்து 1 yearல வந்திருக்குன்னா அப்போ கையில வாங்கின கேஷ் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. அதை கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து இண்டிவிஜுவலா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதுல ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye.